Hello children, good evening. Page number 13. First standard Max textbook எடுத்துக்குங்க. Connect the objects one to one. என்ன பண்ணுறோம் நம்ம 1 to 1 நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இங்கே பேட் பால் வந்து ஒரு பேட்டு ஒரு பால், அப்புறம் செகண்ட் பேட்டும் செகண்ட் பால், தேர்ட் பேட்டையும் தேர்ட் பாலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லாக்கும் கீயும் கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் கீ என்ன பண்ணணும், நீங்கள் 1 and 1 மேட்ச் பண்ணணும். மோர் ஆர் லெஸ், மோர்னா அதிகமாக, மேலும் அதிகமாக இருக்கிறது, லெஸ்னா குறைவாக இருக்கிறது, மேலும் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது. டிக் த பாக்ஸ் தட் ஹேஸ் மோர் வாட்சஸ். மோர் கொடுத்துருக்காங்க, MORE மோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிக்சர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தான் வந்து 1 2 3 4 5 வாட்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 2 3 வாட்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்சஸை விட இந்த வாட்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வாட்சஸில் வந்து நம்ம டிக் பண்ணணும். இதுதான் வந்து மோர் வாட்சஸ். நெக்ஸ்ட் டிக் த பாக்ஸ் that has less smileys. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்மைலிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து 1 2 3 1 2 மட்டும்தான் வந்து சரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதை டிக் பண்ணுவீங்க நீங்கள்? லெஸ்ஸுனா இது வந்து அதிகமாக இருக்குது, இது குறைவாக இருக்குது. லெஸ்ஸுனா குறைவாக இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு connect the parrots 1 to 1 and match them. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக பேரட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். 1 2 இந்த பாருங்கள், இந்த 1 2 2 பேரட் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 2 பேரட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுமா, கனெக்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க, 1 பேரட். ஸோ 1 பேரட் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். அடுத்து 1 2 3 பேரட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் எங்கே 3 பேரட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பாக்ஸில் 3 பேரட்ஸ் வந்து எங்கே இருக்குது, லாஸ்டில் இருக்கு பாருங்கள். 3 பேரட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் 5 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே 5 பேரட்ஸை நீங்கள் மேட்ச் பண்ணணும். இங்கே வந்து 4 பேரட்ஸ் இருக்குது, இங்கேயும் 4 பேரட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். 1 to 1. ஓகே, நெக்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க, நம்பர் 1ல என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் 1. நம்ம வந்து நம்பர் 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கிட்டு அழகாக டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம எழுத போகிறோம். Let us learn numbers from 1 to 9 in different ways. 1 bus, 1 bead, 1 finger, 1 bus, 1 car. ஓகேவா? அதே மாதிரி 1 பீட் பார்த்தீங்களா? பீட்னா என்னது, இந்த சமிக்கிலாம் வைப்போம் இல்லையா, நம்ம சாரீஸில் அந்த இதெல்லாம் ட்ரெஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அதுதான் பீடுன்னு சொல்லுவோம். 1 ஃபிங்கர் 1. என்ன பண்ண போகிறோம், 1 வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். டாப்லேருந்து பாட்டமுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம கோடு போடணும். 1 கே 1. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, கவுண்ட் அண்ட் ரைட். இங்கே என்ன பாருங்க, கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, 1 ஃபிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 வந்து இங்கே வந்து 1 டாக். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹவு மெனி டெய்ல்ஸ் டு அனிமல்ஸ் ஹேவ். அனிமல்ஸ்க்குலாம் எத்தனை டெய்ல்ஸ்மா இருக்கும், இட் ஹாவ் ஒன்லி 1 டெய்ல் தான். இங்கே பார்த்துட்டிங்களா, இங்கே பாருங்க, இங்கே வந்து 1 டெய்ல். டெய்ல்னா என்னது, வால். ஸோ நம்ம என்ன சொல்லணும், அனிமல்ஸ் ஹேவ் 1 டெய்ல். ஓகே, அனிமல்ஸ் ஹேவ் ஒன் டெய்ல். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 2 நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இப்போ இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. 2 fish, 2 beads,
ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நம்ம சிங்குலராக இருந்தாலும் சரி ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லணும், ப்ளூரலாக இருந்தாலும் ஃபிஷ் தான் சொல்லணும். ஸோ இது வந்து 2 ஃபிஷ். இதுக்கெலாம் வந்து எஸ் சொல்லணும். 2 பீட்ஸ், 2 ஃபிங்கர்ஸ், 2. அதுக்கப்புறம் பேரா இருக்கிறதுலாம் சொல்லுங்க போகலாம். 2 பேங்கிள்ஸ், 2 இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறம் 2 சாக்ஸ், 2 ஷூஸ், இல்லையா 2 2வாக இருக்கிறதுலாம் சொல்லலாம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நீங்கள் வந்து கர்வ் வந்து கற்றுருக்கீங்க இல்லையா? கர்வ், ஒரு கர்வ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், கர்வ், எ லைன், ஒரு கர்வும் ஒரு லைனும் போட்டிங்கன்னா 2. ஓகே, லைக் திஸ் 2. ஈஸியாக எழுதுவீங்கல்ல? ரொம்ப ஈஸி இல்லை எழுதுறது. குட்டீஸ் 2 ஈஸியாக எழுதிடலாமா? ஒரு கர்வ், ஒரு லைன், ஒரு கர்வ், ஒரு ஸ்லிப்பிங் லைன். ட்ரை திஸ் பார்க்கலாம். ஷேட் த ஸ்டார்ஸ் that are number 2 and say the pattern in it. என்ன பண்ணணும்? நீங்கள் ஷேட் பண்ணணும். the 2 அப்படின்ற ஸ்டார்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்பர் 2க்கு வந்து நம்ம ஷேட் பண்ணிடுவோம். அழகாக ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இது என்ன பேட்டர்ன் சொல்வீங்க? ஸ்டார் பேட்டர்ன். லிஸ்ட் அவுட் த ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி தட் ஆர் 2 in number. நம்ம உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் வந்து 2 2வாக இருக்குமா? 2 eyes, 2 ears, 2 hands, 2 legs. அதுக்கப்புறமேல்ட்டு வந்து இன்னும் நிறைய இருக்குது. 2 kidneys, 2 lungs, 2 காதுகள், 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள். சரி, பேர் பேராக 2 2 நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். இதான் வந்து 2. பேர் பேராக சொல்கிறது தான் 2 நம்பர் 2நாவே பேர் அப்படின்றது தான் வந்து மீனிங். ஓகே, நம்பர் 3 பாருங்க. 3 umbrellas, 3 beads, 3 fingers, 3. THREE 3. நம்ம 3 எப்படி எழுதலாம்? ஒரு கர்வ் அண்ட் ஒரு கர்வ், ஒரு கர்வ், இன்னொரு கர்வ். அவ்வளோதான். நம்ம சி போடணும் இல்லையா மாற்றி? ஸோ இந்த மாதிரி 2 கர்வ், ஒரு கர்வ் அண்ட் அகைன் ஒரு கர்வ், அகைன் ஒரு கர்வ், ஒரு கர்வ். நம்ம சி இப்படி போடுவோம் இல்லையா? அவ்வளோதான், அதே தான். ஓகே சில்ட்ரன், இங்கே பாருங்கள். லுக் அட் த பிக்சர், கவுண்ட் தட் ஆர் 3 in numbers and circle them. இந்த பிக்சர் பார்த்தீங்களா? நல்லா பாருங்கள். ட்ரீஸ் இருக்கா? ட்ரீஸ் 2 ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் ஹவுசஸ் இருக்குது. 3 ஹவுசஸ் இருக்குது. 3 ஹவுசஸ் இருக்குது. 3 ஹவுசஸ் இருக்குது. அப்புறம் ஒரு லேம்ப், ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் மாதிரி இருக்கா? ஒரு போஸ்ட் போட்டு அதில் ஒரு லேம்ப் இருக்குது. அப்புறம் டக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? 3 இருக்கிறத மட்டும் நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். கவுண்ட் தட் ஆர் 3. பாருங்கள், இங்கே பாருங்கள். 1 2 3. 3ல வந்து 2 தான் இருக்குது. ஸோ ஹவுசஸ் பாருங்கள், 3 ஹவுசஸ் இருக்குது. ஸோ 1 2 3. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் பாருங்கள். நோ மோர், a few other names used to denote 3. a few other names அப்படின்னா என்னது? இந்த 3ன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 3, இந்த 3க்கு வந்து அதர் நேம்ஸ் என்னன்னா ட்ரிப்பிள், த்ரைஸ். 3 என்ற நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம 3ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ட்ரிப்பிள்னு சொல்லலாம், த்ரைஸ்னு சொல்லலாம். ஓகேவாம்மா?